السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அவுலியாக்கள் அற்புதம் செய்வார்கள் என்ற தவறான கொள்கையில் உள்ளவர் அப்துல் காதர் ஜீலானி என்பவரை அவுலியாக்களின் தலைவர் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சில விஷயங்களில் மேலானவர் என்றும் சித்தரிக்கக்கூடிய கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை கடந்த வாரங்களாக பார்த்து வருகிறோம். அதில் முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு சென்ற நேரத்தில் அந்த அரிசின் மீது ஏறுவதற்கு முயற்சிக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற முடியவில்லை. உடனே அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த இடத்துல ஆஜர்படுத்தி அவருடைய தோள்பட்டையில் ஏறி ரசூலுல்லாஹ் அரிசுக்கு போனாங்க என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். பிறக்காத ஒருவர் 700 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒருத்தரை அல்லாஹ் கொண்டாந்து நிப்பாட்டி ரசூலுல்லாஹ்வே அரிசில் ஏறுவதற்கு உதவி செஞ்சான் என்ற அளவுக்கு கட்டுக்கதை எழுதி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்குறோம். பல அடிப்படையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடனே 40 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இஸ்லாம்டா என்னென்னு கூட தெரியாது. பிறந்த பிறகு கூட அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். நபியே, ஈமான் என்றால் என்னவென்று உன்னை தெரியாமல் இருந்தாய். கிதாபு வேதம்டா என்னென்னு கூட தெரியாது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கன்று அல்லாஹ் நியமிக்கும் பொழுது தான் இந்த ஈமானு வேதத்தை பற்றிலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்து 40 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் நியமிக்கும் பொழுது தெரியுதே தவிர அவங்கள பிறந்த உடனே குழந்தையாக இருக்கும்போதே தெரிகிற அளவுக்கு அல்லாஹ் அவங்களை ஆக்கவில்லை. அதே மாதிரி வஜதக லால்லன் ஃபஹதா, நீ தவறான வழியில் இருந்த உமக்கு அல்லாஹ் வழிகாட்டினான் என்றும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இவர் என்ன செய்கிறாருன்னா, பிறக்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும் பொழுது இப்படி அப்துல் காதர் ஜீலானி ஒரு ஆளே இல்லை. 700 ஆண்டுக்கு பின்னாடி தான் பிறக்க போகிறாரு. அவர் போய் முன்னாடியே நிப்பாட்டி வைக்கிறாருங்கிற அளவுக்கு எழுதி வச்சாங்கன்னு சொன்னால், அப்போ இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூலை விட ஒரு மேலானவர் ஆகிடுறாரு. இவருக்கு முடியாத ஒன்றை இவர் மூலமாக அல்லாஹ் சாதிக்க செய்கிறானேன்ற அர்த்தத்தில் அது அமைந்திருக்கிறது. இன்னும் சில வாசகங்கள் எழுதியிருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், அவரை கொண்டே எல்லாம் நிப்பாட்டிட்டான மேராஜ் நேரத்தில் அப்துல் காதர் ஜீலானியை நிப்பாட்டி தோள் மேலே ஏறி அரிசுக்கு மேலே வர சொல்லிட்டான். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்களா, மண் அந்த நீ யாருப்பா, இவர் கொண்டே நிப்பாட்டணும்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. நீ யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னார், அனமின் வலதிக்கு அப்துல் காதிர், நாங்கள் சந்ததியில் வரக்கூடிய அப்துல் காதர் தானா என்று அவர் சொன்னாராம். இதில் என்ன விளங்குதுன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஞானமே இல்லை. இவருக்கு தெரியுது நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததின்னு தெரியுது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல இப்போ நம்ம சந்ததியில் வரப்போகிறவர்னு. அப்போ எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்துகிற வகையில் இவரை ஒரு அவுலியாவுடைய தலைவர்னு ஆக்குறதுக்காக வேண்டி இந்த கட்டுக்கதைகளை தஃப்ரீஜுல் ஹாத்திருங்கிற நூலில் எழுதி வச்சுக்கிற வார்த்தையை பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹ் அந்த உரையாடல் மேராஜ் நேரத்தில் நடந்த மேராஜ்னா ரசூலுல்லாஹ்வும் மட்டும் கிடையாது, ரசூலுல்லாஹ் அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹ் அப்படி தான் கொண்டு போகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த அப்துல் காதர் ஜீலானியை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் சொல்கிறானா, இவர் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, உன்னுடைய சந்ததியில் ஹசனுடைய தலைமுறையில் வரப்போகிறாரு. யகூனு ஷானுஹு பைனல் அம்பியாய் கஷானிக்க பைனல் அம்பியா யகூனு ஷானுஹு பைனல் அவுலியாய் கஷானிக்க பைனல் அம்பியா. நபிமார்களுக்கு மத்தியில் நீ எப்படி முதல் இடத்தில் இருக்கிறாயோ முகமதே, நபிமார்களில் நீ தான் முதலிடத்தில் இருக்கிறாய், அந்த மாதிரி அவுலியாக்கள் எவர் தான் முதலிடம் என்று அல்லாஹ் சொன்னான் என்று அப்படி ஒரு பில்டப் என்ன செய்கிறாங்க, அந்த தஃப்ரீஜுல் ஹாத்திருங்கிற கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், நீ அந்த மஹபூபி, நீ என்னுடைய நேசர், வாரிசு மிம்பாதி, எனக்கு பிறகு நீ தான் வாரிசு. ரசூலுல்லாஹ்வுக்கு வாரிசு உண்டா? வாரிசு கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் மார்க்க நுபுவத்துக்கு வாரிசு கிடையாது. சொல்லப்போனால் மார்க்கத்துக்கு வாரிசுங்கிறது எல்லோரும் வாரிசுகள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு வாரிசுன்னா நம்ம எல்லாருமே வாரிசு தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை நிறைக்கிறதுக்கார வர முடியுமா? அபூபக்கர் வாரிசை வருவாரா? வரமாட்டார். ஆனால் இதில் என்ன வருது, நீ தான் எனக்கு வாரிசு
அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பிறகு அந்த இடத்த இவர் தான் நிரப்புவார் என்றும் அந்த உரையாடலில் எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் வந்து அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் வந்து இவர்கிட்ட சொல்கிறானா, யார் பிறக்காத ஒரு ஆள்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாவுக்கு இந்த தோல் கொடுத்தார்ல கால் மிதிக்கிறதுக்காக வேண்டி, அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது உன்னுடைய தோளில் தான் ரசூலுல்லாவுடைய பாதத்தை வச்சு மேலேறி வந்திருக்கிறாங்க. அதன் காரணமாக ஃபமன் கப்பல கதமக்க, யார் உன்னுடைய பாதத்தை முத்தமிடுகிறாரோ ஃபலஹு தரஜத்துல் உதுமா, அவருக்கு மகத்தான தரஜா கிடைக்கும். வமன்னம் யுகப்பிலுஹா, யார் உன்னுடைய காலை முத்தமிடவில்லையோ ஹத்தான் ருத்துபத்தில் அவுலியாவுடைய பட்டத்தை அதில் பறிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அதில் அனுப்புனானா. அப்போ இவர் வாழும்போது தன்னுடைய காலில் சஜிதா செய்யக்கூடிய கூட்டத்தை உண்டாக்கிறார் விளங்குது. அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சீடர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் அவர் காலை முத்தமிடணும், காலில் விழுந்து சஜிதா செய்யணும், அப்படியான ஒரு கூட்டத்தை உண்டாக்கியிருக்கிறார். அதுக்கு தான் அந்த பில்டப். அவர் என்ன சொல்கிறாரு, அல்லாவே சொல்லிவிட்டான், என்னை பார்த்து என்ன சொன்னான், உன்னுடைய பாதத்தை யார் முத்தமிடுகிறாரோ அவர் தான் மகத்தான அந்தஸ்து அடைவார். உன் பாதத்தில் முத்தமிட மறுத்தால் அவுளியாப்பட்ட போயிடும், அல்லாவுடைய நேசராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய சீடர்களுக்கு இவர் போதித்து அந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறார் என்பது இதிலிருந்து விளங்குறது. அதான் அதுக்கு அர்த்தம். உன் காலை முத்தமிட்டால் தான் தரஜா கிடைக்கும், இல்லைன்னா அவுளியா பட்டம் போயிடும்னு சொன்னால் அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்திருக்கும் தான் அர்த்தம். அப்போ ஒரு மனிதனை அல்லாவுடைய இடத்துல கொண்டே வச்சு அல்லாவுடைய ரசூலுக்கு மேலே கொண்டே வைக்கக்கூடிய ஒரு கட்டுக்கதைகள் மூலமாகத்தான் அவரை மொய்தீன் ஆண்டவர் என்றும் குத்துபுல் கிதாப் என்றும் கௌசுல் ஆலம் என்றும் அப்துல் காதர் ஜீலானி என்றும் அவரை பற்றி என்ன செய்கிறாங்க, புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இன்னொரு விஷயத்தையும் எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த தஃப்ரீஜுல் ஹாத்திர் அப்படிங்கிற இவருடைய புகழ் பாடக்கூடிய இவருடைய சீடர்களால் எழுதப்பட்ட நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, மன் தக்கர இஸ்மஹு கைரி உலுயின், இவர் அல்லாவுடைய அந்த தியானத்தில் மூழ்கி ரொம்ப இவருக்கு பவர் வந்துருச்சான். அப்துல் காதர் ஜீலானி இணைஞ்சிருச்சு, நம்ம மாதிரி இல்லை, அவருக்கு அல்லாவும் உள்ள இறங்கிட்டானான், பவர் வந்துருச்சான். அந்த நேரத்தில் யாராவது உலு செய்யாமல் அப்துல் காதர்னு சொன்னாண்டா உடனே செத்துருவானான். அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்துச்சான், மன் தக்கர இஸ்மஹு கைரி உலுயின், ஒலு இல்லாமல் யாராவது இந்த அப்துல் காதர் ஜீலானி பேரை சொன்னால் யுஃபாரிக் ரஸுஹு ஜஸதஹு, அவனுடைய தலை வந்து உடம்புல தனியாக பிரிஞ்சு போய் இப்போ எமூத்து செத்துருவான் என்ற நிலை அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்ததுன்னு எழுதிக்காங்க. கட்டுக்கதையை இந்த துணிஞ்சு என்ன செய்கிறாங்க, அவருடைய வாழ்ந்த காலத்தில் யாராச்சும் உழு செஞ்சு தான் அவர் பேரை சொல்லணுமா. இவர் பேரை சொல்வதாக இருந்தால் நம்ம தொழுகைக்கு உழு செய்கிற மாதிரி என்ன செய்யணும், போய் உழு செஞ்சுட்டு வந்து தான் அப்துல் காதர்னு சொல்லணும். உழு செய்யாமல் இவருக்கு அப்துல் காதர்னு சொன்னீங்கன்னு சொன்னால் தலை துண்டா போய் விழுந்துடும், தலை துண்டா போய் செத்து போயிடுவீங்க. இப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சான். உடனே ரசூலுல்லாஹ் நேரம் ஆஜராயிட்டாங்களாம். என்னப்பா ரொம்ப அடியார்கிட்ட கடுமையாக நடக்கிற, இப்படிலாம் செய்தால் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, இனிமேல் அந்த நிலையை நீ மாற்றிக்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு கட்டுப்பட்டு அந்த தன்மையை மாற்றிக்கிட்டார் அவர். இதுக்கு பிறகு ஒழு செய்யாமல் இருந்தால் பரவாயில்லை என்று மாற்றி கொண்டார் என்று எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி ஜத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வந்து அவரை பார்த்தார்களாம். இவர் ரசூலுல்லாஹ் மூத்தா போய் 700 வருஷம் ஆச்சு. அவங்க வந்து இவர் வந்து பார்க்க வந்துட்டாங்களாம், பார்த்தாங்களாம். ஃபகாலலஹு, சொன்னார்களாம், உத்தருக்கு ஹாதிகில் ஹாலத்தை, இந்த நிலைமையை விட்டு விலைக்கு இந்த மாதிரி செய்யாத, ஜூ ஜமானுன் எதுக்குன்னு இஸ்மல்லாஹி தாலா, அல்லாவுடைய பேரையே வந்து என்ன செய்வாங்க, மரியாதை இல்லாமல் சொல்லக்கூடிய காலம்லாம் வரப்போகுது, ஓம் பேரை ஒழு இல்லாமல் செஞ்சதுக்கான இப்படி சாவலிக்க, இவர் தான் மூத்தாக்குறாள் மாதிரி வருது. என்ன வருது, மூத்த ஹயாத்தை கொடுக்குறாள் இவர் தான் மாதிரி, இவர்கிட்ட தான் பவர் இருக்கிற மாதிரி, இவர்கிட்ட ரசூலுல்லாஹ் வந்து கோரிக்கை வச்ச மாதிரி, இந்த மாதிரிலாம் செய்யாதப்பா, ஒழு செய்யாமல் இருந்தால் செத்து போயிடுறாங்க, இந்த மாதிரி இனிமேல் செய்யாத, நல்லா இல்லை, அல்லாவுடைய பேரே மரியாதை இல்லாமல் சொல்லக்கூடிய காலமெல்லாம் வரப்போகுது, அதனால் கொஞ்சம் அடியார்களுக்கு இறக்கம் காட்டுன்னு சொல்லி இவர் ஒரு பெரிய மந்திரவாதி மாதிரியும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்றுமில்லாத ஆள் மாதிரியும் இதை வந்து எழுதி வைத்து, அதே தஃப்ரீஜுல் ஹாத்திருங்கிற கிதாப்பில் தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து இது இந்த கிதாப்பில் அப்படி ஒரு சம்பவம் எழுதிட்டாங்க. அதே கிதாப்பில் அடுத்த சம்பவம் என்ன வச்சுக்கிறாங்கன்னா, இன்னும் சில பெரியார்கள் வழியாக எழுதியிருக்கிற என்னன்னு கேட்டால், இவருடைய பேரை ஒழு இல்லாமல் செஞ்சோம் நிறைய மண்டையை போட்டுக்கிட்டே வர்றாங்களாம் ஆளுங்க. ஒழு இல்லாமல் ஒரு பேரை சொன்னாங்கன்னு வைங்களேன், தலை தனியாக துண்டா போய் செத்து போயிட்டு வர்றாங்களாம். உடனே பகுதாதில் உள்ள மக்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம், அவுலியாக்கள்லாம் ஒன்றா திரண்டாங்களாம். இஜ்தமா அவுலியாவு பகுதாதில் உள்ள அவுலியா, பகுதாதில் இருந்தார், அவர் வாழும்போது நடந்ததான் இது. பகுதாதில் உள்ள அவுலியாக்கள்லாம் ஒன்று என்று அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி மக்களை மன்னிச்சிருங்க,
உங்கள் பேருக்கு ஒழு செய்யாட்டி சாவடிக்கிறது நல்லாவா இருக்குது, இந்த மாதிரி செய்யாதிய அப்படின்னு வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்களாம். அவர் என்ன சொன்னாரா, நானாக இதை விரும்பலை, அல்லாஹ் வந்து நான் அல்லாவை கண்ணியப்படுத்திய காரணத்தினால் எனக்கு கண்ணியத்துக்காக அல்லாஹ் அதை கொடுத்துருக்கான், நான் மாற்ற மாட்டேன்டாரான். ரசூல்லா சொன்னாங்கன்னு மாற்றிக்கிட்டாருன்னு ஒன்று வருது, அடுத்த லைனில் எழுதி வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் மாற்ற முடியாது, அல்லாஹ் செஞ்ச ஏற்பாடு அது. அல்லாஹ் வந்து நான் அவனை கண்ணியப்படுத்துகிற காரணத்தினால் என்னையை கண்ணியப்படுத்தும் விதமாக அல்லாஹ் இந்த தன்மையை ஏற்படுத்தியிருக்கிறான், அது நம்மளால் மாற்ற முடியாது, செத்து தான் போவாங்க அப்படிங்கிறார். எது உண்மைன்னு தெரியல, அவர் வாழ்ந்த ஆன வரைக்கும் செத்து போனாங்களா அல்லது ரசூல்லா வந்து கேட்டுக்கொண்டான்னு மாற்றிக்கிட்டாரான்னு தெரியல. எதுக்கு இந்த கட்டுக்கதை? ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு வேறு எந்த மதங்களும் இப்படி புகழ்ந்து பார்த்தே இருக்க மாட்டீங்க. இஸ்லாமிய வரலாறுல எந்த ஒரு பெரியார்களும் இந்த மாதிரி பில்டப் கொடுத்த ஒரு நிலையை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. அப்போ இவர் வந்து திட்டமிட்டு இஸ்லாத்தை கெடுப்பதற்காக வேண்டி இவரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இவரும் அந்த மாதிரி இருந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய நூல்லேருந்து எடுத்து காட்டிட்டேன், அவருடைய நூல்லேருந்து ஆதாரத்தை காட்டினேன். என்னென்னு கேட்டால், அவர் வந்து இந்த மாதிரி தபத்தில் இருந்தால் அது இறைத்தன்மை வந்துடும்ங்கிறது அவருடைய கொள்கை. அவர் கொள்கை அதுவாக இருக்கும் பொழுது இந்த கட்டுரையெல்லாம் அதே மாதிரி புனையப்பட்டிருக்கு, இவர் சப்போர்ட்லாம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தை எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன எழுதிக்கன்னா, அஸ்ராரு தாலிபின்கிற கிதாபில் இருப்பதாக அதே அதே தஃப்ரீஜுல் ஹாத்திரில் எழுதி வச்சுக்கிறாங்க. அண்ணல் கௌசல் ஆலம், இவர் கௌசுல் ஆலம்னா மகத்தான ரட்சகர், பேரே இப்படி தான், கௌசுல் ஆலம்னா அல்லாஹ் தான் கௌசுல் ஆலம்னு சொல்லணும். இவருக்கு என்ன பேர் கொடுத்துக்கிறாங்க, கௌசுல் ஆலம்னா மகத்தான ரட்சகன், அது அல்லாஹ் தான் சொல்லணும். ஆனால் இவரை தான் அப்படி சொல்லுவாங்க. அண்ணல் கௌசல் ஆலம், இந்த மகத்தான ரட்சகர் அவர்கள் மர்ர யௌமன் ஃபி மஹல்லத்தின், ஒரு 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 தெருவில், ஒரு சமுதாயத்துக்கு சொந்தமான தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தார். அப்போ ரஆ முஸ்லிமன் ஒரு நசரானியன் எத்த ஜாதலானி, ஒரு முஸ்லீமும் ஒரு நசரானியும் கிறிஸ்தவரும் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இவர் போயிட்டுருக்கிறாரு, ஒரு முஸ்லீம் ஒரு ஆள், ஒரு கிறிஸ்தவர் ஒரு ஆள், ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. என்ன சண்டைன்னா, முஸ்லீம் சொல்கிறாரு எங்கள் நபி தான் சிறந்தவருங்கிறார், அவர் சொல்கிறாரு ஈசா நபி தான் சிறந்த, இதுதான் சண்டையான். இவர் போய்கிட்டு இருக்கிறாராம். ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்தவரும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். சண்டை எதுக்கு சண்டைன்னு கேட்டால், எங்கள் நபி சிறந்தாளா உங்கள் நபி சிறந்தாளா, இதுதான் சண்டை. அப்போ என்ன என்னத்துக்குப்பா சண்டை அப்படின்னு கேட்டவுடனே முஸ்லீம் சொன்னாராம், இன்ன எப்பூட ஹாதல் ஈசவி, இந்த கிறிஸ்தவர் சொல்லுகிறார், இன்ன நபி என்ன அஃதுலும் நபியுக்கும், உங்கள் நபியை விட எங்கள் நபி தான் மேலானவர் என்று இவர் சொல்கிறாரு. வானா கூடு, நான் சொல்கிறேன் பல் நபியுன் அஃதுலு, எங்கள் நபி தான் சிறந்தவருங்கிறேன். இதுதான் இப்போ எங்களுக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. சண்டை நடக்குதான், இவர் கடந்து போகிறாராம், விசாரிக்கிறாராம், என்ன சண்டைன்னா இதான் சண்டை. இப்போ இந்த மாதிரி சண்டை வந்தால் இவர் என்ன செய்யணும்? இவர் ஒரு மார்க் அறிஞராக இருந்தார்கள், என்ன செஞ்சுருக்கணும்? இதே மாதிரியான ஒரு சண்டை ரசூல்லா காலத்தில் நடந்திருக்கு. ரசூல்லாவோட காலத்தில் ஒரு யூதருக்கும் ஒரு நபித்தோழருக்கும் இதே மாதிரி சண்டை. நபித்தோழர் சொல்கிறாரு ரசூல்லா தான் சிறந்தவர்னு, அவர் யூதர் சொல்கிறாரு மூசா நபி தான் சிறந்தவருங்கிறார். அவங்களுக்கு மூசா நபி தானே, மூசா நபி தான் வந்து உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட சிறந்தவர்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இவர் முஸ்லீம் என்ன செய்கிறாருன்னா கோவப்பட்டு, இன்னும் இந்த நபியை விட உங்கள் நபி மேலன்ட்டியான்னு சொல்லி ஓங்கி அரைஞ்சிடுறாரு. யாரை? அந்த யூதரை, மூசா நபியை சிறந்தவர்னு சொன்ன ஒரு யூதரை அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சவுடனே அவர் யூதர் ரசூல்லாட்ட கேஸு கொண்டு வந்துடுறாரு. கேஸு கொண்டு வந்த மாதிரி நான் அப்படி சொன்னேன், இதுக்காக அடிச்சு விட்டாருன்னொன்னே உடனே ரசூல்லா அந்த முஸ்லீமுக்கு சொல்கிறாங்க, என்னப்பா இப்படி வந்து நபிமார்களுக்கு மத்தியில் நீ பாரபட்சம் காட்டுற, கியாம நாளில் வந்து மஹ்ஷரில் எல்லோரும் எழுப்பப்படுவாங்க, எழுப்பும்போது எல்லோரும் எந்திரிப்பேன், நான் தான் எந்திரிப்பேன் நினச்சிக்கிட்டு இருப்பேன், எனக்கு முன்னாடி மூசா அரசுடைய காலை பிடிச்சிட்டு இருப்பார். ரசூல்லா சொல்கிறாங்க, நீ மூசாவை விட நான் சிறந்தவன் இதுக்கு பேசுகிற, அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் ஒரு அந்தஸ்தை கொடுத்துருப்பான். அப்போ என்ன அல்லாஹ் வந்து எல்லாம் இறந்து போனவர்கள் உலகத்தை நான் அழிச்சு விட்டு எல்லாத்தையும் எழுப்புவான். எழுப்பும் பொழுது நான் தான் முதல்ல எந்திரிப்பதாக எந்திரிப்பேன், ஆனால் எனக்கு முந்தி அவர் இருப்பார். நான் எழுவதற்கு முன்னாடி அவர் என்ன செய்வார், அரசுடைய காலை கவாய்மின் அரசுடைய காலத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்வார், மூசா நிற்பார், எனக்கு முந்தி அவர் எந்திரிச்சிட்டார். அப்போ அதுக்கு ரசூல்லா சொல்கிறாங்க, இது எதனால்னு கேட்டால், எனக்கு முன்னாடி அவர் எழுந்திருக்கலாம், அல்லது அவர் மூர்ச்சையாகாமலும் கூட இருந்திருக்கலாம். ஏன்னு கேட்டால், துன்யாவில் வாழும்போது இருக்க மூர்ச்சை ஆகிட்டார். அல்லாஹ் பார்க்கணுன்னு கேட்பார்ல, இறைவா நான் உன்னை பார்க்கணும்னு கேட்கும்பொழுது அல்லாஹ் நினைஞ்சிட்டான், என்னை நீ பார்க்க இயலாது, அந்த மலையை பாரு, அதில் என்னுடைய ஒளியை பாய்ச்சுகிறேன், அதுக்கு பிறகு நீ வந்து ஸ்டடியாக இருந்தீங்கன்னா அப்புறமேல என்னையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அம்மா ஜல்லா ரப்புஹுலில் ஜபலி, இது குரானில் வரக்கூடிய சம்பவம். அந்த மலைக்கு தன்னுடைய காட்சியை அல்லாஹ் காட்டிய பொழுது ஜலஹு தக்கா, அந்த மலை தூள் தூளாக ஆனது. ஹர்ர மூசா சயகா, மூசா மூர்ச்சித்து விழுந்து விட்டார்னு குரானில் இருக்குது.
இதை சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூர்ச்சையாகி எல்லோரும் மூர்ச்சை ஆயிடுவாங்கல்ல, அப்போ வந்து இவர் மூர்ச்சையாகாமலே இருந்ததுனால அரசில் நிற்கிறாரா, அல்லது மூர்ச்சையாகிட்டு எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டாருன்னு தெரியல என்ற ஏற்கனவே ஒரு துன்யாவில் மூர்ச்சை ஆகிட்ட காரணம், இதே விஷயத்துக்காக வேண்டி மூர்ச்சையாகிட்ட காரணத்தினால அவர் மூர்ச்சையாகாமல் கூட விதிவிலக்கு கொடுத்துருவார். எதாக இருந்தாலும் சிறப்பு தானே, மூர்ச்சையாகாமல் விதிவிலக்கு கொடுத்தாலும் அவருக்கு சிறப்பு தான், அல்லது எல்லாருக்கும் முந்தி அவரை எழுப்பி விட்டாலும் அது ஒரு சிறப்பு தான். அப்போ எந்த இடத்துல சொல்கிறாங்க மூசா பெருசா முகமது பெருசான்னு சண்டை வர இடத்துல, எந்த இடத்துல இந்த தீர்ப்பு ரசூலுல்லாஹ் வழங்குறாங்க, மூசா நபி பெரியவர்களா முகமது நபி பெரியவர்களான்னு சொல்லி சண்டை நடக்கும் பொழுது அவர் பெரியவர் தான், எதுக்கு இப்படின்னு சொல்கிற, எதுக்கு நான் கம்பேர் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லி இந்த முஸ்லீமை கண்டிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் இந்த மாதிரி ஹதீஸெல்லாம் படித்து ஒரு மார்க் அறிஞராக இருந்தால் அறிஞ்சிருக்கேன்னு எதோட சண்டை போடுறீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, அவனுடைய தூதர்மார்களுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்ட மாட்டோம்னு சொல்கிறான்ல. அல்லாஹ் சிலரை விட சிலருக்கு சிறப்பை கொடுத்துருப்பான். நம்ம பேசும்போது இவரோட அவர் சிறந்தவர், அவரோட இவர் சிறந்தவர்னு பேசவே கூடாது, எந்த நபியை பற்றியும் பேசக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்த நபிகளுக்கு என்ன வேலை அல்லாஹ் கொடுத்தானோ அதை செஞ்சாங்க. உலகத்துக்குலாம் நபிங்கிற பொறுப்பு கொடுத்ததுனால ரசூலுல்லாஹ்வுடைய வட்டம் பெருசாக இருக்குது. அந்த பொறுப்பை மூசாவை கொடுத்துட்டு இந்த பொறுப்பை ரசூலுல்லாஹ் கொடுத்தா அவர் தான் அவர் நிறைய செஞ்சுருப்பார். அல்லாஹ்வுடைய தேர்வு, நபி என்பது அல்லாஹ்வுடைய தேர்வு. அல்லாஹ் யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட்டை கொடுக்குறானோ அந்த போஸ்ட்டில் அவங்க கரெக்டாக செஞ்சாங்க. அவங்களுக்கு எந்தெந்த பொறுப்பை கொடுத்து அப்படின்னு பார்க்கணுமே தவிர இந்த நபிமார்கள் அவர் சிறந்தவர் இவர் சிறந்தவர்னு சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நபிமார்களில் குர்ஆனில் ரொம்ப கண்டிக்கப்பட்ட நபி யாருன்னு கேட்டால் யூனுஸ் நபி. நபிமார்கள் பல நபிமார்கள் இருந்தாலும் கடுமையான வார்த்தைகளால் குர்ஆனில் கண்டிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் யூனுஸ் நபி தான். ஏன்னு கேட்டால் யூனுஸ் நபி அந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, மக்கள் ஏற்றுக்கிறல, கொஞ்சம் அது பொறுத்து பார்த்தார், இறைவா இனிமேல் தேர மாட்டாங்க அழிச்சிரு என்று பிரார்த்தனை பண்ணிட்டார். அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா, நீங்கள் ஊரை விட்டு வெளியேறிடுங்க, நல்ல ஆளுக்கெல்லாம் வெளியே போயிருங்க, அவங்கள ஊரோட காலி பண்ணிடுவோம் என்று அல்லாஹ் சொன்னோன்னே அவரும் அவரை சேர்ந்தவர்கள் வெளியே போயிடுறாங்க, ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போன பிறகு அந்த ஊரில் மேகம் கருத்துக்கிட்டு வருது, இனிமேல் எது அதான் போகிற போகுதுன்னு ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. யூனுஸ் சொன்னார், நம்ம ஏற்றுக்கிறல, அல்லாஹ்வுடைய வேதனை வரப்போகுது, நல்ல அறிகுறிலாம் தெரியுது என்று ஊரே ஜமாத்தை ஒன்றா கூடி அல்லாஹ்ட தௌபா செஞ்சு அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கிறோம், எங்களை மன்னிச்சிரு, எங்களை அழிச்சிடாதுன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் வந்து காப்பாற்றிடுறான். இவர் போன யூனுஸ் நபி திரும்பி வர்றாரு, ஊரே ஜேன்னு இருக்குது. அவர் என்ன நினச்சிட்டு வர்றாரு, அழிஞ்சு போயிருப்பாங்க அப்படி தான் நல்லா சொன்னான். அழிச்சிருவோன்னு சொல்லியிருக்கிறதுனால அழிஞ்சிருப்பாங்கன்னு வர்றாரு, அழியலை, நல்லா இருக்கிறாங்க. ஏன்னாட்ட தௌபா செஞ்ச பிறகு இப்படி அழிப்பான்ல, எந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டாலும் நல்லா ஏற்றுக்குருவோம். அதாவுடைய அறிகுறியை பார்த்தவொன்னே அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, அல்ல அழிக்கலை. அப்போ யூனுஸ் நபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சரியான அல்லாஹ் மேலே கோவிச்சுக்கிட்டு அவர் அல்லாஹ் ஏன் இப்படி செஞ்சா இறைவா என்ற வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்குறான். இவருக்கு என்ன கோபம் வருது, நம்மள்கிட்ட இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இப்படி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டானுங்கிற மாதிரி, இப்படி ஏதோ மனிதனுக்கு மத்தியில் சண்டை வரும்ல அப்படி நினைக்கிற மாதிரி போனதுக்காக அல்லாஹ் அப்படி வார்த்தையை சொல்கிறாங்க. தன்னூனி இது தகபம் வாலிபன், மீன் வயிற்றில் உள்ளவர். தன்னுண்டா மீன் வயிற்றில் உள்ளவர், ஒரு பேரை கூட சொல்ல மாட்டாங்கிறான், யூனுஸ் நபி தான். மீன் வயிற்றில் உள்ளவர் இது தகபம் வாலிபன், கோவித்து கொண்டு போகிறார். இப்போ அல்ல நக்கதிர் அழகி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். பனாதாஃபில் உருமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், உடனே கடலில் மூழ்கடிக்க செஞ்சு மீனை முழுங்க செஞ்சு மீன் வயிற்றில் இருந்துக்கிட்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொன்னார்ல, அப்படி சொல்ல வச்சுட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ உங்களோட கடுமையான வார்த்தையை சொல்கிறான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு உத்தரவு போடுறான், வலா தகுன் க சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்து வரப்போ நீ ஆகிறாத, இவர் மாதிரி வரக்கூடாது, நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்கணும்னு நினச்சிடாது, நான் சொன்னதான் நபிமார்கள் நீங்கள் கேட்கணுமே தவிர நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்கணும்னு சொல்லக்கூடாது. நல்லா என்ன செய்கிறான், வலா தகுன் க சாஹிபில் ஹூத், இந்த யூனுஸ் நபி மாதிரி இருந்து விடாத. லவ்லா அன் ததாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி லனுபித பில் அராய் வஹு மதுமும், என்னுடைய அருள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் அவரை இழிந்தவராக தூக்கி எறிஞ்சிருப்பேன். ஃபஜத்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மின், ஆனாலும் மன்னிப்பு கேட்டார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல், நான் தான் தப்பு செஞ்சேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்ற அந்த தஸ்பீகை சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் அவரை மன்னித்து வஜத்தபாஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், அவரை தேர்ந்தெடுத்து நல்லடியாராக ஆக்கிவிட்டான்னு குர்ஆனில் சொல்லப்படுது. அப்போ குர்ஆனுடைய அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நபிமார்கள் வரலாறு எல்லாம் சொல்லிவிட்டு இவங்க வழியில் நீனும் போன்னு சொல்லுவான். நபிமார்கள் எந்த நபி வரலாறு சொன்னாலும் இந்த நபி மாதிரி நீ நடக்கணும், ரசூலுல்லாஹ்வுக்கு அதை உத்தரவு போடுவோம். உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ் ஃபபி ஹுதாஹு முக்ததி, இவர்களுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டி இருக்கிறான், இவர்கள் வழியிலே நீனும் போ அப்படின்னு சொல்கிற அல்லாஹ் இவர் வழியில் மட்டும் போவாதங்கிறான்.
யூனுஸ் நபியை சொல்லும்போது மட்டும் என்ன செய்கிறான்னு கேட்டால், வலா தகுன் சாஹிபில் ஹூத், மீன் வயிற்றில் உள்ளவரை போல நீ ஆகிவிடாதே. ஏன்னு கேட்டால் அவர் ஏன் தீர்ப்பை கட்டுப்படாமல் அவர் விருப்பப்படி நான் நடக்கணுங்கிற பஞ்சாயத்து இது நடந்துருச்சு. அப்போ இருக்கிறதுல யூனுஸ் நபியை தான் எல்லாம் கடுமையாக கண்டிக்கிறான். அதை ரசூல்லா சொல்கிறாங்க, லாத்து ஃபல்லிலூனி அலா யூனுஸ் பின் மத்தா. அவன் வாப்பாவுடைய பேர் மத்தா, யூனுஸுடைய வாப்பா. அப்போ மத்தாவுடைய மகன் யூனுஸை விட கூட என்னை சிறப்பித்து சொல்லாதீர்கள். சிறப்பித்து சொல்கிறேன்னா சொல்லலாம், இவர் தான் உள்ளதில் கடும் கோபத்துக்கு உள்ளானவர், இருக்கிற நபிமார்கள்லையே கடும் கண்டனத்துக்கு உள்ளானவர் அவர் தான். அதை வச்சு அவரை விட ரசூல்லா சிறப்புன்னு சொல்லலாம்ல, சொல்லாத. அப்போ ரசூல் சொல்கிறாங்க, லாத்து ஃபல்லிலூனி அலா யூனுஸ் பின் மத்தா, மத்தாவுடைய மகன் யூனுஸை விட என்னை சிறந்தவர் என்று சொல்லாதீர்கள். அப்போ நபிமார்களை இவரோட அவர் சிறந்தவர், அவரோட இவரை சிறந்தவர், இந்த மாதிரி பேசுவதற்கு தடை செஞ்ச மார்க்கம். ரசூல்லா யூனுஸ் நபியோட கம்பேர் பண்ணி கூட என்னை மேலானோன்னு சொல்லாது. சொல்கிறத சொல்லலாம், மனிதனுடைய பார்வையில், நம்ம பார்வையில், வகி இல்லாத பார்வையில் சொல்வதாக இருந்தால் யூனுஸை விட ரசூல்லா எவ்வளோ மேலேன்னு சொல்லலாம். ஆனால் சொல்லக்கூடாது, நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அல்லாவுடைய தேர்வு. நபிமார்கள் எல்லாமே பிறப்பால் அவங்க வந்தது கிடையாது, அல்லாஹ் செலக்ட் பண்ணுறான். அல்லாஹ் தேர்வு செய்தவர்களை போய் நீ என்ன செய்யக்கூடாது, எடை போட்டு இவர் பெருசு இவர் சின்னதுன்னு பேசக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம். அப்போ இந்த ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னு இவர் நினைஞ்சிருக்கணும், ஏன்டா அவரும் நபி இவர் நபி என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவர் ஒரு மார்க் அறிஞராக இருந்தார்னு சொன்னால் நினைஞ்சிருக்கணும். அவர் ஈசாவும் நபி தான், முகமது நபி தான், ரெண்டு பேரும் அல்லாவுடைய தூதர்கள் தான். இந்த வசனங்கள்லாம் அவர் தெரியாதா? தெரியலானா. லானு ஃபர்ரிக்கு பைன அஹதி மின் ருசுலிஹி, ரசூல்மார்களுக்கு மத்தியில் நாங்கள் பாரபட்சம் காட்டக்கூடாது என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறானே. எப்படா சண்டை போடுறீங்கன்னு இவர் அழுத்திருக்கணும்ல. இவர் என்ன செய்கிறாரு தெரியுமா, இவர் வாதம் பண்ண போகிறார் யார்கிட்ட, அந்த கிறிஸ்தவர்கிட்ட. எதனால் சிறந்தவர் சொல்லு, காரணம் சொல்லு. நீ எங்கள் நபியோட உங்கள் நபி சிறந்தவர்னு சொன்னியாமே, எதை வச்சு நீ சிறந்தவர் சொல்கிறாய் அப்படின்ற உடனே அவர் சொன்னாரா, எங்கள் நபி செத்து போனாலும் உசுராக்கி இருக்கிறாரு, உங்கள் நபி உசுராக்கலையில். அது குரானில் இருக்கிற விஷயம் தானே. ஈசா நபி செஞ்ச அற்புதத்தை சொல்லும் பொழுது, ஓ உஹியில் மௌத்தா, இறந்தவர்களை அல்லாவுடைய அனுமதியோடு நான் என்ன செய்வேன், உயிராக்குவேன் என்று ஈசா நபி சொன்னதாக குரானில் இருக்கிறது. அவங்க வேதத்திலையும் இருக்கிறது. அவங்க வேதத்திலையும் ஈசா நபி இறந்தவரை உயிர்ப்பித்தார் என்று இருக்கிறது. நம்ம வேதத்தில் இருக்கிறதுனால அந்த நஸ்ரானி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எங்கள் நபி இறந்தவரை உயிர்ப்பித்திருக்கிறார், உங்கள் நபி அதை செஞ்சதாக இல்லை, உங்கள் நபி மூத்தா போனாலும் உயிர்ப்பித்ததாக ஒன்றுமே இல்லை. அப்போ இறந்தவரை உயிர்ப்பித்தவர் சிறந்தவரா, அந்த செயல் செய்யாத ஒருத்தர் சிறந்தவரா? அதனால தான் சிறந்தவர்னு அவர் சொன்னாராம். அப்போ அவர் கேட்டாராம், இறந்தவரை எப்படி உயிர்ப்பிப்பார் உங்கள் நபி, என்ன சொல்லி உயிர்ப்பிப்பார் அப்படின்னு கேட்குறார் இவர். அவர் சொல்கிறார், அந்த நசராணி சொல்கிறாரு, அவர் என்ன செய்வார்னு கேட்டால், ஒரு மையத்தை போய் கும்பி இதுன்னு இல்லா, அல்லாவுடைய உத்தரவோடு எந்திரிப்பீராக என்று ஈசா நபி சொல்லுவாங்க, உடனே அவர் எந்திரிச்சிடுவார் அப்படின்னு கேட்டாராம். அப்போ இவர் சொன்னாராம், சரி உங்கள் நபி அல்லாவுடைய பெயரால் எந்திரினோன்னு உயிரை கொடுத்து எழுப்பிடுறாருங்கிறீங்கள, இப்போ நான் நபி கிடையாது, நான் நபியுடைய ஒரு உம்மத்து தான், நபியுடைய ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நான் இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டால், நான் இறந்தவளை உயிர்ப்பிக்கிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன், நான் செத்து போனாலும் என்ன செய்வேன், உயிர்ப்பிப்பேன். அதுவும் எப்படி உயிர்ப்பிப்பேன், அல்லாவுடைய அனுமதியை கொண்டு. அவர் சொன்னார்ல, நான் என்னுடைய அனுமதியை கொண்டு எந்திரின்னு சொல்லுவேன், கும்பி இதுனேன்னு சொல்லுவேன். அவர் எந்திரிப்பார். பாரு எவ்வளோ பெரிய திமுருன்னு பார்த்தீங்களா. ஒவ்வொரு நபிமார்களும் செய்யும்போது அல்லாவின் அனுமதியை கொண்டு தான் அதை செஞ்சேன்னு சொல்கிறான். மாக்கானில் ரசூலி நான் ஏத்தியபி ஆயத்தின் இல்லாபி இதுன்னு இல்லா, எந்த ஒரு ரசூலாக இருந்தாலும் அல்லாவின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியாது என்று திருக்குரான் சொல்லுகிறது. இது பற்றி துவக்க உரையில், இந்த தலைப்புடைய ஆரம்ப உரைகளில் இதற்கான நிறைய சான்றுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவர் என்ன செய்கிறாருன்னா, உங்கள் நபி அல்லாவுடைய உத்தரவு கொண்டு தானே செஞ்சார், எனக்கு அல்லாஹ் நானே செய்வேன், அல்லாவுடைய அனுமதியெலாம் தேவை கிடையாது. என்ன சின்ன ஒரு இத்து போன மக்கி போன ஒரு கபரை காட்டுண்டாராம், கொண்டே காட்டினாங்களாம், கபர்கிட்ட நின்றாராம். இன்னும் சொல்ல போனால் இவர் இந்த கபரில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பாடகராக இருந்தார். உலகத்தில் வாழும்போது பாடல் படிக்கக்கூடியவராக இருந்தார். இப்போ பாரு நான் எந்திரிக்க வைக்கிறேன், பாட்டு படிச்சுட்டு எந்திரிப்பார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாராம், கும்பி இது நீ என் உத்தரவுப்படி எந்திரிப்பாயாக, அல்லாட்டெல்லாம் பர்மிஷன் வாங்க தேவையில்லை, நானே உயிராக்குவேன், நானே அல்லாஹ். அதான் அர்த்தம், என் உத்தரவுப்படி எந்திரிப்பாயா என்ன அர்த்தம், அல்லாதக்குள்ளாவது நான் இருக்கேன் அப்படிங்கிற எவ்வளோ திம்புறான வார்த்தைன்னு பாருங்கள். கும்பி இது நீ என் உத்தரவில் எந்திரிப்பாயாக என்று சொன்ன உடனே எந்திரிச்சு பாட்டு படிச்சு எந்திரிச்சிட்டான். உடனே இந்த நசரான் என்ன செஞ்சாராம், ஆஹா முகமது நபி இவ்வளவு சிறந்த ஆளா, அவருடைய உம்மத்தாகிய நீங்களே செத்தால உயிராக்குறீங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாராம். இப்படின்னு ஒரு கதையை புளி வச்சுக்கிறாங்க.
அப்போ இவருக்கு புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி எப்படிப்பட்ட சீடர்களை உருவாக்கி இருந்தார், அந்த சீடர்கள் எப்படி பில்டப் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது அவர் இந்த மாதிரி சம்பவம் நடக்காத ஒரு சம்பவத்தை, நடந்திருக்க முடியாத சம்பவத்தை எந்த ஒரு மனிதனும் எந்த அற்புதத்தையும் செய்யவே முடியாது. அற்புதம் செய்கிறாங்க, அல்லாஹ்விடந்து பர்மிஷன் வரணும். பர்மிஷன் நபிமார்களுக்கு தான் வரும். வஹி இருந்தால் தான் பர்மிஷன் வாங்க முடியும். நபிமார்களை தவிர எந்த பெரியார் மகான அற்புதம் செய்ய முடியாதுன்னு குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. மாகாணில் ரசூலி நையாத்தி ஆயத்தின் இல்லாவி இதுனில்லா, அல்லாவின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அற்புதத்தையும் எந்த தூதரும் செய்ய முடியாது. இவருக்கு அல்லாவுடைய அனுமதி வேணாங்கிறார். எதுக்கு அவன்கிட்ட போய் அனுமதி கேட்க? நானே செய்வேனே, நான் ஏன் உத்தரவுப்படியே என் கட்டளைப்படியே எந்திரிச்சு காட்டுறேன்னு சொல்வதாக இருந்தால், இப்படி நம்ம வாழ்நாளில் ஒருவர் இந்த வார்த்தையை சொன்னால் காஃபிர் ஆயிடுவார். நம்ம வாழ்நாளில் ஒருவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாருன்னா அவர் காஃபிர் ஆயிடுவார். அவ்வளோ பெரிய பயங்கரமான டேஞ்சரான, எந்த ஒரு மனிதரும் சொல்ல துணியாத, எந்த ஒரு நபியும் சொல்ல துணியாத, லேசாக யூனுஸ் நபி ஏன் சொல்ல கேட்காம அழிச்சான்னு கேட்டுக்கு அவ்வளோ கோவப்பட்டான்லாம். அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான வார்த்தை இவர் சொல்கிறாரு. அவுலியாக்கள் தலைவரான் இவர். என்னது, இவர் தான் எல்லா அவுலியாக்களும் இவருடைய பாதத்தை வைக்கணுமா, இவர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் ஒருத்தர் அழியாக முடியுமா அப்படின்னு சொல்லி இவருடைய பேரில் கராமத்துன்னு கட்டி விட்டதெல்லாம் இப்படி தான். எப்படி கட்டி விட்றாங்க? இவர் அல்லாவுடைய இடத்துல கொண்டு நிப்பாட்டி வைத்து தான் எல்லாமே அமைந்திருக்கிறது. அதனால் இந்த அப்துல் காதர் ஜிலானி பேரால் சொல்ல இதெல்லாம் தஃப்ரீஜ், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவருடைய சீடர்களால் எழுதப்பட்ட தஃப்ரீஜுல் ஹாத்திர் என்கிற பார்சி மொழியில் எழுதப்பட்டு அது அரபியில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த தஃப்ரீஜுல் ஹாத்திர் நூலில் இருந்து தான் எடுத்து காட்டிக்கிட்டு கதை இல்லை. அப்போ இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், இதை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த முஹைதீனுடைய அடிமைகளாக இருக்கிறாங்கல்ல, அல்லாவுடைய அடிமையாக இல்லாமல் அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கூடியவர்கள் எந்த நூலை ஏற்றிருக்கிறாங்க, அதெல்லாம் இதெல்லாம் இருக்கிறது. இதுக்கு பிறகு என்ன சொல்கிறீங்க? அவர் நல்லவர்னு நல்ல ஒரு மூமியில் சேர்க்க இயலுமா? அவுலியாக்குன்னு தலைவர்னு வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க? இப்போ இவருக்கு அற்புதம் நிகழ்ச்சி காரணம் வழங்கிச்சிக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கட்டுக்கதைலாம் இருக்கிறது என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.